சீனில் எல்லாருமே ஃபேங்கை தான் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுவும் ஸ்ரீயும் சேர்ந்து கிட்ட நீ உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரு வேளை இவளுக்கு தெரிஞ்சிடுமோன்னு. அப்புறம் எங்கே சூட்டை போட்டு பயங்கரமாக வஞ்சிட்ருக்காங்க. இவளுக்கு இப்படியானது ஒன்றால் கூட இருக்கலாம், நீ எதுக்கு அவளை அங்கே கூட்டிகிட்டு போனா, அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சூட் வந்து இல்லை ரீட்டா வந்துட்டு கேரக்டர்லெஸ் அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்போல்லாம் பேசிட்டா, ஸோ அதனால தான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க கிராண்ட்மா மடியில் படுத்திருக்கா. அவள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்து நீ தைரியமாக இருக்கணும், நீ இப்போல்லாம் தளர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நான் என் பொண்ணு தேவாங்காண்டி கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு மெய் ஜியோட ரூமுக்கு வராங்க. பார்த்தாங்க பாப் கத்தியெல்லாம் வச்சுட்டு நிற்கிறா. அவள் ஃபோர்ஸாக பிளாங்கெட்டை இழுக்கிறா. அப்புறம் ஜியை வந்து முடியை பிடிச்சி இழுத்து ஹர்ட் பண்ணிடுறா. அவங்க எப்படியோ அவள் கையில் இருக்க கத்தியை வாங்கிடுறாங்க. அப்போது அங்கே ஸ்டெப் மது வந்துடுறாங்க. நம்ம மெய்ட் வந்து நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது அவள் திரும்பவுமே கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு குத்த வரா. ஸ்டெப் மதர் வந்து பாப்பை போட்டு வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மெய்ட் நம்ம ஜி கிட்ட உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. இங்கே அவளுக்கு பிளாஸ்டர்லாம் அவங்க அம்மா எடுத்து விடுறாங்க. அவள் வந்துட்டு நீங்கள் ஏன் என்னை தடுத்தீங்க, இந்நேரம் அந்த ஜி செத்து போயிருப்பா, அவளால் தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ உங்கள் ஸ்டெப் மதர் வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறனால உனக்கு எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் வந்து இங்கே பாருங்கள் என் மூஞ்சியில் இருக்க கீழே எனக்கு ரொம்பவே எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே சூட் வந்து அவன் கார்டனில் எல்லாமே கார்டனிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ரீட்டா அவனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும், என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்கிறா. அவன் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவள் காலை கட் பண்ணிடுறா. அவள் சொல்கிற இடத்துக்கு சூட்மே அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ ரீட்டா அங்கே ஓவராக பேசணுன்னு 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவன் ஏதோ ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறான். அவங்க வந்த வேலையை பற்றி பேசாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம சூட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் வாட்ட போகிறான். நம்ம ரீட்டாவும் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே துரத்திட்டே போகிறா. சேஸ் பண்ணி ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன வழியாக இருக்குது, அதுக்குள்ளே சூட் புகுந்து போயிடுறான். பட் ரீட்டாவால் முடியல, அவள் கத்திட்டே இருக்கா. அப்புறம் எங்கள் பீம் கிட்ட வந்துட்டு அவள் ஃபேங்கை பற்றி ஓவராக பேசுகிறா. அதுலேயே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது ஃபேங் கிட்ட போய் தப்பாக பேசினது இவ தானே. உடனே அவன் நான் தாவாங்க கண்டிப்பாக உங்ககிட்ட சேர்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பேசுகிறலாம் கேட்டு பீம் டென்ஷன் ஆகிட்டு சூப்புல் கிட்ட இவளை முதல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். அவன் கூட்டிகிட்டு போனா ரீட்டை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவேன், அந்த ஃபேங்கை வந்து பீம் கிட்ட நெருங்க விட மாட்டேன், ஃபஸ்ட்டு தாவாங்க வந்து அவள் பொண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ வந்து இவனை ஸ்லாப் பண்ணிட்டு சூட்டை போய் ஹக் பண்ணால, ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே ரீட்டா வந்து அளவு மாதிரி போயிட்டு கிரானிஸ்டெல்லாம் நான் வேணும்னே அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசலை, இதுக்கப்புறம் எந்த இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு பேசுகிறா. பட் இருந்தாலும் அவங்க அவளை திட்டிகிட்டு இருக்காங்க. தாவாங்க வந்து ஒன்றுமே தெரியாத சின்ன குழந்தை தானே, ஸோ அவளுக்கு இவளை பார்த்தோன்னே ஹாப்பியாகிடுது. அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க சாப்பிள்ஸ் எடுக்க தான் வந்திருப்பா போல். எப்படியோ ஹக் பண்ணிவிட்டு அந்த குட்டி பாப்பாட்டேருந்து அவள் ஹேரை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. வெளியில் போயிட்டு அந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு பேக்குள்ளே வச்சுக்கிறா. ஷூட் கரெக்டாக வந்துட்டு பேக்கை வாங்கிட்டு அவன் வந்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறா. பட் அவள் தரவே மாட்டேங்கிறா. எப்படியோ ஃபோர்ஸ் பண்ண இழுத்துட்டு முடியை பார்த்துட்டு நீ என்ன இப்படிலாம் பண்ணுற, ஒரு சின்ன குழந்தைய நீ எப்படி இப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவள் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அங்கேருந்து போகிறா. அப்போது ஸ்ரீ வந்துட்டு நீ இதுக்கு தானே இவ்வளோ பண்ணுற, இந்தா இது வந்து தாவாங்கோட ப்ரஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவள் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து பீம் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் இதை தாவாங்கோட டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஸோ பொறுமையாக அதை வாங்கிட்டு போகிறான். இங்கே சூட் வந்து பீம் கிட்ட உனக்கே நம்பிக்கை இல்லையா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் தாவாங் என்னோட டாட்டர், ஃபேங் வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அப்புறம் நீ ஃபேங் போகிறப்போ நீ அவளை தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜி வந்து அவள் சமைக்கிறத ஷூட்லாம் எடுப்பாங்க போல், அதை டெலிவிஷனில் வெளியிடுறதுக்காக. ஸோ அவள் அதுக்காக ட்ரைனிங்லாம் பார்த்துட்ருக்கா. பட் அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போது மெய்ட் வந்து அவளுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி மார்னிங்கும் ஆகிடுது. அவளை
ஷூட் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. பட் அவள் ரொம்பவே நர்வஸாக இருக்கா. அங்கே சூப்புல் வந்து மோட்டிவேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவள் ரொம்ப சூப்பராக கேக்குமே ரெடி பண்ணிடுறா. அவள் செஞ்ச கேக்கை அங்கே சுற்றி இருந்த ஆடியன்ஸுக்குமே அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இவளோட சமையலுக்கு ஃபேன் ஆகிடுறாங்க. இந்த விஷயம் பாப்க்கு தெரிஞ்சிருது. அவள் வேமா அங்கே வந்துட்டு சூப்புல் கிட்ட இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கத்துறா. அப்போ அவன் வந்து இது எல்லாமே பீமோட பெர்மிஷனோட தான் நடக்குது, நீ வந்து உன்னோட ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு அப்படி இப்படியே திட்டிட்டு போயிடுறான். அவளுக்கு மனசே தாங்கலை. ஸோ ரொம்ப அழுதுட்டு இருக்கா, எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கேன்னு. அப்புறம் இங்கே ஃபேங்கோட வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் ஒர்க் பண்ணுற வேலைக்காரவங்க அங்கே வந்திருக்காங்க. அவன் ரெண்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே வேலை பாப்பால போகணும். ஸோ அவன் ரெண்டு பேசிகிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம பீம் கையில் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே ஃபேங் வேகமாக உள்ளே போக போகிறா. அங்கே வந்து இவன் பெரிய சிங்கராக தானே இருந்தான். ஸோ அதனால் அங்கே வேலை பார்க்குற பொண்ணு இவளுக்கு ரொம்பவே ஃபேன் போல். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க பீம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத வாங்கிக்கிறா. அப்போது ஃபேங் நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் அதெல்லாம் கவனிக்காமல் டேரெக்டாக கிராண்ட்மா கிட்டே போயிடுறான். இங்கே அவன் வந்து பாட்டி பார்த்த உடனே பீம் நீயா, இவ்வளோ வருஷத்தில் உனக்கு இன்றைக்கி தான் நான் பார்க்கணுன்னு தோணுச்சா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பீம்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து நீ உங்கள் அப்பாவை மீட் பண்ணி பேசினியா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் ஃபேங்மே பார்த்துட்ருக்கா. அப்போது அவங்க வந்து உங்கள் அப்பா வந்து பார்க்காத ரொம்ப முரட்டு பையன் மாதிரி இருப்பான், பட் மனசார அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் ஃபேங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து அப்போது நான் அவங்கக்கிட்ட ஃபேங்கை பற்றி கேட்கும் போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலையே, அதனால தானே இந்த நிலைமை அப்படின்னு கேட்குறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பார்த்தா அங்கே ஃபேங்கை வந்து அவங்க எங்கேயோ அனுப்பி விட்டுட்டாங்க போல். நம்ம ஹீரோ ஃபேங் எங்கே அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து அவளை உன்னை மீட் பண்ண வைக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திரும்ப மென்டல் டிசார்டர் வந்துடுது. அவங்க ஃபேங்கை நீ இப்போவுமே மீட் பண்ண முடியாது, எந்திரிச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேங் அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு கிராண்ட்மாவை சமாதானப்படுத்துகிறா. அப்புறம் பீம் கிட்ட நீ ஃபஸ்ட்டு வழியில் போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது அவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். பட் அவன் நான் அப்புறம் பேசுகிறேன், தயவு செஞ்சு நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் எங்கள் ஜியை வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறாங்க. அவள் வந்து அந்த ஒரு இதுலேயே ஃபேமஸ் ஆகிடுறா போல். அவள் செஞ்சு முடிச்சோன்னே எல்லாருமே அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப வயிறு எரிய ஆரம்பிச்சிடுது. அவள் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக்கோட ப்ரியாரிட்டிஸ்லாம் வேண்டாம், அவளுக்கு வந்து பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸை எடுக்க பிடிக்காது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஸ்டெப் மதரும் வந்து ஜியை பாராட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மீட்டிங் ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பாப் ரொம்பவே கேவலமாக இருக்குது, டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸ்டெப் மதரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அப்போது சூப்பூல் வந்து அதை நீங்கள் சொல்லக்கூடாது, ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வீக்லி ஒன்ஸ் அவங்க லைவ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது பாப் வந்து அடுத்த வீக் நான் வந்து லைவ் வரேன், இவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணு ஸ்பான்சர்ஸ் ஜியை தான் கேட்டாங்க, உங்களை ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லும் போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போது ஸ்டெப் மதரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறதுல ப்ரொஃபஷனல் இவ தான், ஸோ பாப்பே பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூப்புல் வந்து ஸ்பான்சர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதான் பண்ண முடியும், அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இதில் பீம் வந்து டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். வெளியில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். வந்து ஹீரோயின் வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது தாவாங்க என்னோட பொண்ணு தான், பட் நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற, எனக்கு தெரியும் நீ வந்து அபார்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் அந்த பேபிக்கு நம்ம தாவாங்க நேம் சூஸ் பண்ணோம், அந்த நேமை தான் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் அவள் எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கா. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாங்க கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனோன்னு எல்லாருமே வராங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக உள்ளே போயிடுறாரு. அப்போது ஸ்டெப் மதர் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீ வேணா இங்கே தங்கிக்கோ ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் உள்ளே போகிறாங்க. பாப்ப உடனே நீ வேணால் ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் இங்கே இருக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசுகிறா. ஜி வந்து ஃபேங்கை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறா. இங்கே பீம் வந்து அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கா. அவர் வந்து மேரேஜ் ஆனாமல் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா, நீ என்ன இப்போல்லாம் பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது பீம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், உங்ககிட்ட இருந்து இப்போ நான் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் மட்டும் நீங்கள் என்னை திட்டுங்க, இல்லாட்டி நீங்கள் ஒன்றும் என்னை திட்ட தேவை கிடையாது, என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். வெளியில் அவங்க
அவங்க அப்பா வந்தோடனே நம்ம ஃபேங் போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இது எல்லாமே தெரியாமல் நடந்துருச்சு, இதனால தான் பீமோட கரியரும் போயிடுச்சு, நான் வேணா அவனை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஸ்டெப் மதர் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, நல்லது நீ உன்னோட கிராண்ட் மதர் வீட்டிலே இரு இப்போதைக்கு, அதுக்கப்புறம் என்னனாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பீம், என் கூட எல்லாத்தையும் கண்டிப்பாக நானும் இருக்க மாட்டேன் இந்த வீட்டில், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா நீங்கள் ஒன்றும் இப்படிலாம் பண்ண வேண்டாம், 2 பேரும் சைலண்ட்டாக இருங்க, இந்த வீட்டிலே இருக்கட்டும், நீ எப்படினாலும் அது என்னோட பேரனோ பேத்தியோ தான் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நீ ஃபஸ்ட்டு உன் சிங்கிங் கான்டாக்டை முடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஜிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவள் ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் ரூமுக்கு போனோடனே நம்ம ஃபேன் கிட்ட ஹீரோ இதுதான் என்னோட லாஸ்ட் சிங்கிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், ஸோ ஒரு 1 வீக்கு மட்டும் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ அந்த 1 வீக் நான் பிரிஞ்சிருந்தது தான் நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவள் நீ எதையுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாதப்ப அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கிறது கூட எனக்கு ஹெல்ப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்ரீ கிட்ட பீம் கிராண்ட்மாவை பார்க்க வந்தான், அவன் பேசிட்டு போனான், இத்தனை வருஷம் பார்க்காம அவனுக்கு என்ன திடீர்னு ஆக்கற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஸ்ரீ இல்லை அவன் அப்பப்போ சூப்பூல அனுப்புவான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேங் இல்லை அவன் தாவங்கோட அப்பான்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நிரூபிக்கணும்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம சூ நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீ, உண்மைக்கே பீம் நல்லவன் தான், இப்போ நீ ஒரு வேளை யோசித்து பாரு, அவன் உன்னை எப்படியாச்சும் கழட்டி விடணும்னு நினச்சிருந்தா ஒத்துக்கிட மாட்டான், தாங்கோட அப்பா தானே, பட் அவன் இன்னமும் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கான், உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் அங்கே பாப் அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிமெயில தூக்கி போட்டுட்டு, இன்றைக்கி தான் இப்போ செலிப்ரிட்டி ஆகிட்டேன், நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்கல்ல, ஸோ இப்போ நீ ஏன் ட்ரெஸ்ஸை போடு, கொஞ்சமாச்சும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான பொண்ணாக காட்டிக்கோ அப்படின்னு வேணும்னே பண்ணிகிட்ருக்கா. அப்போது அந்த மெய்ட் அவகிட்ட இருக்க குவாலிட்டிஸே அவளுக்கு போதும், ஓன் ட்ரெஸ் எல்லாம் போடணும் அவளுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் போயிட்டு அவள் ட்ரெஸ் இருந்தால் தானே போடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுட்ருக்கா. அங்கே இருக்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் இன்னொருத்திங்க எடுத்து உடைக்க போகும்போது கரெக்டாக அங்கே பீம் அவள் கையை பிடிச்சிட்றான். அப்புறம் போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அங்கே ஸ்டெப் மதர் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஜியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா. அவன்கிட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க ஸ்டெப் மதர். பாப்புமே கடமைக்குன்னு சாரி கேட்குறா. திரும்பவுமே ஜி கிட்டே சண்டை போட்டுட்ருக்கா. பீம் பேசினோடனே இது எல்லாமே ஓன் தப்பு தான், நீ என்னைக்காச்சும் என் மேலே பாசம் வச்சுருக்கியா, உன் கூட பிறந்த தங்கச்சி மேலே தான் பாசம் வச்சுருக்க, என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு பாசம் கிடையாது அப்படின்னு பேசுகிறா. அப்போ அவங்க அம்மா யார் உன்னை லவ் பண்ணலாட்டி என்ன, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. பீம் இது என்ன 2 பேர் இவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க அம்மா உடனே தங்கச்சி அக்காக்குள்ளே சண்டை வருது நார்மல் தானே அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லி திட்டுறேன். அப்போது அவங்க இதெல்லாம் ஒன்றால தான், நீ காமனாக எல்லாருமேலேயும் பாசம் வச்சா இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்குமா அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ அவளுக்கு இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே தெரியல, ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஸ்டெப் மதர் உனக்கு யார் மேலே தான் பாசம் இருக்குது, அந்த ஜியை தவிர என்னையும் உனக்கு பிடிக்காது, பாப்பையும் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ, நான் பாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போக முடியலாட்டி சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இங்கே நம்ம பீம் போயிட்டு நான் ஃபேங்கை பார்த்தேன், அப்புறம் என்னோட பொண்ணையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஜி நீ அவகிட்ட பேசினியா, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ அந்த பேபி மிஸ்கேரேஜ் ஆச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜி ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கும் போது பட் ஃபேங் இப்போ பிறந்திருக்க பேபிக்கு தாவாங்கன்னு தான் நேம் வச்சுருக்கான், அந்த பேபி பார்க்க என்ன மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவள் ஜி சரி ஓகே நீ எப்படியாச்சும் அவகிட்ட பேசு, அவகிட்ட பேசி அவளை கரெக்ட் பண்ண, அந்த பேபியும் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அதுக்கப்புறம் இங்கே அவன் வீட்டுக்கு வந்துடுறான். சூப்புல் கிட்ட அந்த பேபி மட்டும் என்னோடதுன்னு ப்ரூவ் ஆகட்டும், அப்புறம் நான் ரீட்டாவை பிரேக்கப் பண்ணிடுவேன், பிகாஸ் அவகிட்ட ஒரு கோல் கூட கிடையாது, எனக்கு அவளை பிடிக்கலை, பட் சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டா, எனக்கு எத்தனை பேர் வந்தாலும் ஃபேங் மட்டும்தான் என் மனசில் இருப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இதெல்லாம் ரீட்டா ஒளிஞ்சு நின்று கேட்டுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக ஃபுட்
ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ரீட்டா இருக்கிறத பார்த்துட்டு அங்கே சூட்மே வந்து அதே பெஞ்சில் உட்கார வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்புறம் வந்து சரி நீ உனக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ரைட் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது திடீர்னு ரீட்டாக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி ஆகிடுது. அவன் குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறான். அப்போ அவங்க வாஷ்ரூம் இருக்குது, அங்கேயுமே ஸ்டாப் பண்ணுறேன். அப்புறம் அவங்க ரீட்டா வந்து நம்ம சூட் பக்கத்தில் உட்காந்தோடனே சூட் வந்து உன்னால் இவ்வளோ சாப்பாடை சாப்பிட முடியாதுன்னு தெரியுதுல, அப்புறம் நீ வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு பேசினதுல ஞாபகம் வருது. உடனே நான் வந்து ஒரு எய்ம்லெஸ் கேர்ள், எனக்கு என்ன எய்மே இல்லை, நான் வாட்டை சுற்றிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே யாரை பற்றி தப்பாக நினச்சது கிடையாது, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைப்பேன். பட் என்னை மட்டும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போது ஷூட் சரி ஓகே நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சைக்கிள் ரைட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் இங்கே ஸ்ரீக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா தாவாங்கோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வரப்போகுதுன்னு. அப்போது ஷூமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. அங்கே வேலைக்காரவங்க சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ரீட்டா பக்கத்தில் நின்றுட்டு தான் அவங்க அந்த உன்னோட பேபின்னு தெரிஞ்சக்கப்புறமே என்னை பிரேக்கப்லாம் பண்ணாத, நான் அவங்க 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே சூப்பர் வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். அதில் மேட்ச்லாம் வந்திருக்கு போல். அவன் ரொம்ப சோகமாகிடுறான். அதெல்லாம் ரீட்டாவுமே வாங்கி பார்த்துட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.